நமது உடலின் சீதோஷ்ண நிலையானது 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். யோகம் செய்யும்போது மூச்சு எண்ணிக்கை, இதய துடிப்பு எண்ணிக்கை, இரத்த ஓட்டத்தின் வேகம் எல்லாம் குறைந்து போகும். எனவே உடலின் சீதோஷ்ண நிலையும் குறையும். ஒரு யோகிக்கு சீதோஷ்ண நிலை 96 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்கும். சீதோஷ்ண நிலை குறைய குறைய தீர்காயுள் ஏற்படுகிறது. குறைந்த சீதோஷ்ண நிலையில் இருக்கும் யோகியின் உடலில் அணுக்கள் சாவது இல்லை. சுரப்பிகள் சரியாக வேலை செய்வதால் இளமை நீடிக்கும். கெமிஸ்ட்ரி என்னும் வேதியியலில் நியூரோஃபர்டைல்ஸ் என்கிற ஒரு புது ரசாயன பொருளை கண்டுபிடித்துள்ளார்கள். இது மூளையில் மட்டும்தான் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தோம். அது உடலின் பல பாகங்களிலும் இருக்கிறது என்னும் விவரம் பிறகுதான் தெரிய வந்தது. உடலையும் மூளையையும் இணைத்து ஒரு இயக்க தொடரை நடத்த இந்த ரசாயனம் உதவுகிறது. 200 வருடங்களாக மருத்துவர்களாகிய நாங்கள் அணுக்கள் தான் முக்கியம் முக்கியம் என்று கூறிக்கொண்டிருந்தோம். இப்போதுதான் அவையெல்லாம் ஒன்றிணைந்து இயங்குவதுதான் முக்கியம் என்று கண்டுள்ளோம்.